மக்களே நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தோம்னா வில்லுவண்டி தீர்த்தம். அதாவது ராமர் சீதா யாகம் நடந்ததுனால கடற்கரை ஓரமாக காய்ச்சி அந்த கடலுக்கு நடுவில் தண்ணி வந்ததால் இதுக்கு பேர் வில்லுவண்டி தீர்த்தம்னு அறிவிக்குது. இதில் பூரா ரெசால்ட்டு வருது. இதுதான் அந்த கோயில். இங்கே ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அது பின்னாடி இப்போ வந்து ரெசார்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியுதா மக்களே உங்களுக்கு? ஆமாம், ஃபுல்லாக கடல் பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக கடல். இந்த கடலுக்கு நடுவில் பாருங்கள் மக்களே, பூரா கடல் தான். பாருங்கள் எவ்வளோக்குள்ள ஆக்ரோஷமாக இருக்குன்னு. காற்று அதிகமாக இருக்கிறதுனால பின்னாடி ரெசார்ட் சரியா மக்களே? பாருங்கள் மக்களே, அந்த காலத்திலேயே ஒரு அற்புதம் நடந்திருக்கு. பாருங்கள் மக்களே, கடலுக்கு நடுவில் 4 பக்கம் கடல் நடுவில் தண்ணி, நல்ல தண்ணி, குடி தண்ணி கிடச்சிருக்கு. பாருங்கள் மக்களே, பாருங்கள் மக்களே, நல்ல தண்ணி ஃபுல்லாக கடல் பாருங்கள் மக்களே. இதுக்கு நடுவில் ராமர் வந்து வில்ல போட்டதுனால இந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணி, குடி தண்ணி. பாருங்கள் மக்களே, பூரா ரெசால்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கடல் ஆக்ரோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் போனோம்னா ராமேஸ்வரம், இந்த பக்கம் போனோம்னா பாம்பன். ரெண்டுக்கு இடையில் கலாம் ஹவுஸ், ரெண்டுக்கு இடையில் தான் அந்த வில்லுவண்டி தீர்த்தம் அமைந்திருக்கு. நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த வில்லுவண்டி தீர்த்தத்தை எப்படி இருக்கும் ப்ரோ, நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டலாம். இந்த ரிசால்ட்டு இந்த பக்கம் பூரா ரிசால்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது அந்த பக்கம் போனோம்னா நம்ம ஊர் பாம்பன். சரி மக்களே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.